என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை பற்றி நான் உன்னிடம் பேசப் போகிறேன். ஏனென்றால் நீ பார்க்காததை நான் நீண்ட நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சில நிமிடங்கள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லா கேள்விகளையும் கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்து. இன்று என் வார்த்தையை மட்டும் கேள். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஒரு அத்தியாயம் முடிவடையாமல் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்காது. உன் வாழ்க்கையிலும் நான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ ஏன் இன்னும் பழைய அத்தியாயங்களை மீண்டும் மீண்டும் வாசித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ செய்த தவறுகளை, உன்னை காயப்படுத்திய மனிதர்களை, நீ இழந்த வாய்ப்புகளை, அதே பழைய பக்கங்களிலேயே உன் விரல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நீ ஒவ்வொரு முறையும் ஏன் இது எனக்கு நடந்தது என்று அந்த பழைய நினைவுகளை திருப்பி பார்க்கிறாய். ஆனால் ஒரு அன்பான தகப்பனாக நான் உன்னிடம் மென்மையாகச் சொல்கிறேன், அந்த அத்தியாயம் உன்னை உருவாக்கியது உண்மைதான். ஆனால் அது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அந்த வலியை சுமந்து கொண்டு அடுத்த பக்கத்திற்கு உன்னால் நகர முடியாது. உன் கையில் இருக்கும் அந்த பழைய கண்ணீர் படிந்த பக்கங்களை என்னிடம் கொடுத்துவிடு. ஒரு புத்தகத்தை சில பக்கங்கள் கண்ணீரால் நனைந்திருக்கும், சில பக்கங்கள் சிரிப்பால் நிறைந்திருக்கும். ஆனா எந்த எழுத்தாளரும் ஒரு கண்ணீரான அத்தியாயத்திலேயே புத்தகத்தை முடிப்பதில்லை. அதுபோல உன் வாழ்க்கையையும் நான் ஒரு வலியோடு முடிக்கப் போவதில்லை. இன்று நீ பார்க்கிற இந்த இருள் கதையின் முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். சில நேரங்களே ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்திருப்பதை பார்த்து அது முடிந்துவிட்டது என்று மனிதர்கள் நினைப்பார்கள். ஆனா அதே நேரத்தில் அதன் உள்ளே ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்துக் கொண்டிருக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் வெளியே எதுவும் நடக்காதது போலல்ல தோன்றலாம். ஆனா ஒரு நாள் கண்ணாடியில் உன்னை பார்க்கும்போது நான் இவ்வளவு மாறிவிட்டேனா என்று நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். ஏனென்றால் நான் உன் சூழ்நிலையை மட்டுமல்ல, உன்னையும் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நான் உன்னை மறந்துவிடவில்லை. நீ நடந்த ஒவ்வொரு நாளும் என் பார்வைக்குள் இருந்தது. நீ அமைதியாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் என் கவனத்திலிருந்து மறையவில்லை. நீ இந்த சோதனைகளை தாண்டும்போது உனக்குள் உருவாகும் அந்த முதிர்ச்சி, ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது அது அந்த கல்லை செதுக்குவதற்காக அல்ல, அதனுள் மறைந்திருக்கும் அந்த அழகான சிலையை கொண்டு வருவதற்காக. அதுபோலத்தான் உன் குணத்தை, உன் அன்பை, உன் ஆன்மாவை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த சிற்பம் முழுமையாகும் வரை நான் ஓய மாட்டேன். என் அன்பு பிள்ளையே, இன்று நீ உன்னை பற்றி பல தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் தகுதியற்றவன், நான் தோற்றுவிட்டேன், என்னால் முடியாது என்று. ஆனால் ஒரு புத்தகத்தின் பாதி அத்தியாயத்தை மட்டும் படித்துவிட்டு முழு கதையையும் யாரும் தீர்மானிப்பதில்லை. அப்படி இருக்க உன் வாழ்க்கையின் நடுவில் நின்று கொண்டு ஏன் உன் வாழ்க்கைக்கு நீயே தீர்ப்பு எழுதுகிறாய்? அந்த உரிமை உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. கதையை ஆரம்பித்ததும் நான் தான், அதை நிறைவு செய்வதும் நான் தான். அதனால் இன்று உன்னை பற்றி நீ சொன்ன எல்லா எதிர்மறை வார்த்தைகளையும் என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னை பற்றி வேறு ஒரு கதையை எழுதி கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, சில நேரங்களில் ஒரு வாசகர் அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் ஆவலோடு அந்த பக்கத்தை திருப்புவார். ஆனால் அந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளருக்கு முடிவு ஏற்கனவே தெரியும். அதுபோலத்தான் நீ உன் நாளையை பற்றி கவலைப்படுகிறாய். ஆனால் நான் உன் நாளை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையின் முழு பயணத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இன்று உன் பயம் என்னை பதற வைக்கவில்லை, உன் கண்ணீர் என்னை குழப்பவில்லை. ஏனென்றால் இந்த கதையின் முடிவு வெற்றியில்தான் முடிகிறது என்று எனக்கு தெரியும். இன்று நீ பலவீனமாக இருப்பதாக நினைக்கிறாய். ஆனால் சில வருடங்களுக்கு முன் இருந்த உன்னை இன்றைய உன்னோடு ஒப்பிட்டு பார். அப்போது ஒரு சிறிய பிரச்சனைக்கே உடைந்து போன நீ இன்று எத்தனை பாரங்களை சுமந்தும் இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய். அதுதான் நான் உனக்குள் செய்த மாற்றம். நீ அதை கவனிக்கவில்லை, ஆனால் நான் கவனித்தேன். ஒவ்வொரு சோதனையும் உன்னிடமிருந்து எதையோ எடுத்துச் செல்லவில்லை, அதே நேரத்தில் உனக்குள் எதையோ சேர்த்தும் சென்றது. இன்று உனக்குள் இருக்கும் அந்த அமைதி, அந்த முதிர்ச்சி, அந்த பொறுமை, இவையெல்லாம் ஒரே நாளில் வந்தவை அல்ல, நீ கடந்து வந்த பாதையின் பரிசுகள். உன் வாழ்க்கையின் முழு வரைபடமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஒரு சிறிய குழந்தை தன் தகப்பனின் கையை பிடித்துக்கொண்டு பயணம் செய்யும் போது அந்த பாதையில் என்னென்ன திருப்பங்கள் வரும், என்னென்ன மேடு பள்ளங்கள் வரும் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனாலும் அது பயப்படாமல் நடக்கிறது.
என் தகப்பனுக்கு தெரியும் அந்த பாதை எங்கே முடிகிறது என்று. அதுபோலத்தான் நீ உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நினைத்து பயப்படாதே. வேதாகமம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகுதான் என்னை நம்ப வேண்டும் என்று நினைக்காதே. ஒரு குழந்தை தன் தகப்பன் ஏன் இந்த வழியில் அழைத்துச் செல்கிறார் என்று கேட்காமல் அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நடக்கிறது. ஏனென்றால் அந்த குழந்தையின் பாதுகாப்பு பாதையை அறிந்ததில் இல்லை, தகப்பனை நம்பியதில் இருக்கிறது. அதுபோல உன் பாதுகாப்பும் எல்லா பதில்களையும் தெரிஞ்சு கொள்வதில் இல்ல, என்னை நம்புவதில்தான் இருக்கிறது. நான் உன்னை தவறான வழியில் நடத்த மாட்டேன். நான் உன்னை பாதியில் விட்டுவிட மாட்டேன். உனக்காக ஆரம்பித்ததை நிறைவேற்றாம நிறுத்தவும் மாட்டேன். ஒரு தகப்பன் தன்னோட குழந்தைக்கு பழம் பழுக்காத நேரத்து அதை கையில் கொடுக்க மாட்டான். அது நல்ல பழமா இருந்தாலும் அதற்கான நேரம் வரும் வரை காத்திருப்பான். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு சிறந்ததைத்தான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதுபோலத்தான் நானும் உன் வாழ்க்கையில் சில காரியங்களை தாமதப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஒருபோதும் நான் உனக்காக வைத்திருப்பதை குறைவாக்கவில்லை. நேரத்தை மட்டும் மாற்றினேன், என் திட்டத்தை மாற்றவில்லை. இன்று நீ தாமதம் என்று பார்க்கிறதை நாளை இதுதான் சரியான நேரம் என்று நீயே சொல்லப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையை பற்றி நீ எடுத்த முடிவோடு நான் ஒத்துப்போகவில்லை. நீ எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறாய். ஆனால் நான் இப்போதுதான் ஆரம்பம் என்று பார்க்கிறேன். நீ இன்று உன் கையில் இல்லாததை எண்ணிக்கொண்டிருக்கிறாய். நான் நாளை உன் கையில் இருக்கப் போகிறதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நீ சோர்வாக இருக்கும்போதும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ என்ன பலமுறை கேட்டாய், அப்பா நீர் அமைதியாக இருக்கிறீரே என்று. ஆனால் என் அமைதி என் இல்லாமை அல்ல. ஒரு ஓவியன் தூரிகையை சில நிமிடங்கள் நிறுத்தினாலும் ஓவியத்தை கைவிட்டு விடவில்லை. ஒரு இசைக்கலைஞன் சில நொடிகள் அமைதியாக இருந்தாலும் பாடல் முடிந்து விடவில்லை. அதுபோல என் அமைதி உன் வாழ்க்கையில். நான் வேலை செய்யவில்லை என்பதற்கான அடையாளம் அல்ல. சில நேரங்களில் நான் பேசுவதை விட அமைதியாக செயல்படுவேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் ஏற்கனவே உனக்காக வழியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் வாழ்க்கையில் இழந்ததை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் நீ இழக்காமல் காத்த ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியுமா, எத்தனை முறை நீ அறியாமலேயே நான் உன்னை ஒரு தவறான முடிவிலிருந்து காப்பாற்றினேன். எத்தனை முறை உனக்கு நல்லது என்று தோன்றிய ஒரு கதவை நான் மூடினேன். ஏனென்றால் அதன் பின்னால் நீ பார்க்காத வழி இருந்தது. எத்தனை மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு இடம் பெற முயன்றார்கள். ஆனால் அவர்கள் உன் எதிர்காலத்திற்கு நல்லவர்கள் அல்ல என்று நான் அறிந்திருந்தேன். அதனால் அவர்களை நான் அனுமதிக்கவில்லை. இன்று நீ இழந்ததை எண்ணி வருந்துகிறாய். ஒரு நாள் நான் காத்ததை எண்ணி எனக்கு நன்றி சொல்வாய். அதனால்தான் இன்று நடக்காத எல்லா காரியங்களையும் தோல்வி என்று நினைக்காதே. சில நேரங்களில் அவை நான் உனக்காக வைத்த பாதுகாப்பு. நான் உன்னை ஆசீர்வதிக்க மட்டும் விரும்பவில்லை, அந்த ஆசீர்வாதத்தில் நீ நிலைத்திருக்கவும் விரும்புகிறேன். பலர் ஒரு கதவு திறக்கும்போது சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அந்த கதவு திறந்த பிறகு அதை எப்படி பாதுகாப்பது என்று தெரியாமல் மீண்டும் உடைந்து போகிறார்கள். அதனால்தான் முதலில் உன் இதயத்தை நான் பலப்படுத்துகிறேன், பிறகு உன் கைகளை நிரப்புகிறேன். ஏனென்றால் பலமான இதயம் பெரிய ஆசீர்வாதங்களை கூட சுமக்க முடியும். என் அன்பு பிள்ளையே, ஒரு நாள் உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அந்த நாளில் ஏன் இவ்வளவு தாமதம் என்று நீ கேட்க மாட்டாய். அப்பா, இப்போதுதான் இதற்கு நான் தயாராக இருந்தேன் என்று சொல்வாய். அதனால்தான் நான் உன் கைகளை நிரப்புவதற்கு முன்பு உன் இதயத்தை நிரப்புகிறேன். உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு முன்பு உன் குணத்தை உயர்த்துகிறேன். ஏனென்றால் ஆசீர்வாதம் கிடைப்பது ஒரு வெற்றி. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருப்பது அதையும் விட பெரிய வெற்றி. மற்றவர்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு அத்தியாயம் மாறுபடும். நீ பார்க்கும் மற்றவர்களின் வெற்றி அவர்களின் 10வது அத்தியாயமாக இருக்கலாம். ஆனால் நீ இப்போது இருப்பது உனது 3வது அத்தியாயமாக இருக்கலாம்.
அவர்களின் கதையோடு உன் கதையை ஒப்பிடுவது உன் ஆன்மாவை காயப்படுத்தும். உன் கதையை நான் தான் எழுதி வருகிறேன். அது மற்றவர்களின் கதையை விட பிரத்யேகமானது. உனக்காக நான் வைத்திருக்கும் அந்த வெற்றி நீ கற்பனை செய்ததை விட பெரியது. நீ இன்றைக்கு தோற்றுவிட்டதாக நினைக்கும் இடத்தில்தான் உன்னுடைய மிகச்சிறந்த எழுச்சி ஒளிந்திருக்கிறது. நம்பிக்கை வை, இந்த அத்தியாயம் உன்னை நீயே ஆச்சரியப்படும்படி முடிப்பேன். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என்னை புரிந்து கொள்ள முடியாத நாட்களுக்கு கூட, அப்பா, அப்போது கூட நீ என்னை விட்டுவிடவில்லை என்று சொல்லப் போகிறாய். நான் செய்யும் வேலை மனிதர்கள் நினைப்பதை விட ஆழமானது. நான் உன் சூழ்நிலையை மட்டும் மாற்ற வரவில்லை, உன்னையும் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மாறிய மனிதன் பெற்ற ஆசீர்வாதத்தை நிலையாகச் சுமக்க முடியும். என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு, உன் சூழ்நிலை உடனே மாறாம இருக்கலாம், ஆனா உன் இதயம் மாற ஆரம்பிக்கட்டும். இதயம் மாறும்போது நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கை பிறக்கும்போது தைரியம் வருகிறது. தைரியம் வரும்போது மனிதன் மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அதைத்தான் நான் இன்று உன்னுள் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதனால் இன்று உன் கண்ணீரை விட என் கரத்தைப் பார். உன் பயத்தை விட என் வாக்குறுதியைப் பார். உன் கடகாலத்தை விட நான் எழுதி கொண்டிருக்கும் அடுத்த அத்தியாயத்தைப் பார். நான் உன்னை பாதியில் விட்டுவிட மாட்டேன், என் அன்பு பிள்ளையே. இன்று இந்த உரையாடல் முடிந்த பிறகும் வாழ்க்கை அதே போலத்தான் இருக்கலாம். ஆனால் நீ அதே மனிதனாக இருக்கக்கூடாது. இன்று நான் உன் சூழ்நிலையை விட உன் இதயத்தை தொட விரும்புகிறேன். ஏனென்றால் இதயம் மாறும்போது வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறுகிறது. பார்வை மாறும்போது நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கை பிறக்கும்போது மனிதன் மீண்டும் எழ ஆரம்பிக்கிறான். அதைத்தான் இன்று நான் உனக்குள் ஆரம்பித்திருக்கிறேன். அதை யாராலும் நிறுத்த முடியாது. என் அன்பு பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து இன்று நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீ நினைத்து பார்ப்பாய். அப்போது அப்பா இந்த நாளிலிருந்தே என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது என்று உன் இதயம் சொல்லும் அந்த நாளுக்காக நான் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இன்று நம்பிக்கையை மட்டும் விடாதே. நீ பார்க்க முடியாத இடத்திலும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இன்று உன் வாழ்க்கையை பற்றி எந்த இறுதி முடிவையும் எடுத்து விடாதே. இன்னும் நான் எழுதாத பக்கங்கள் இருக்கின்றன. இன்னும் நீ வாசிக்காத அத்தியாயங்கள் இருக்கின்றன. இன்னும் நீ காணாத ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. என் அன்பு பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உன் வாழ்க்கையை ஒரு தோல்வி கதையாக எழுதிவிடாதே. நான் இன்னும் கடைசி வரியை எழுதவில்லை. நான் இன்னும் கடைசி புள்ளியை வைக்கவில்லை. நான் இன்னும் இந்த புத்தகத்தை மூடவில்லை. அதனால் நீயும் நம்பிக்கையை மூடிவிடாதே. நீயும் உன் கனவுகளை புதைத்து விடாதே. நீயும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லிவிடாதே. ஏனென்றால் நான் எழுதும் கதைகள் பாதியில் முடிவதில்லை. நான் ஆரம்பித்ததை நிறைவேற்றாமல் விடுவதில்லை. அதனால் இன்று என் கரத்தை மட்டும் பிடித்துக்கொள். மீதியுள்ள பக்கங்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த உரையாடல் முடிந்தாலும் என் அன்பு முடியாது. இந்த வார்த்தைகள் முடிந்தாலும் என் கரம் உன்னை விடாது. நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைக்கும் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னோடு நடக்கிறேன். நீ சோர்ந்து நிற்கும் ஒவ்வொரு இடத்திலும் நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன். அதனால் இன்று பயத்தை அல்ல, என் கரத்தை தேர்ந்தெடு. கண்ணீரை அல்ல, என் சமாதானத்தை தேர்ந்தெடு. முடிவை அல்ல, நான் எழுதி கொண்டிருக்கும் அடுத்த அத்தியாயத்தை தேர்ந்தெடு. நீ என்னோடு நடந்து வா. இந்த அத்தியாயம் முடிவல்ல, அடுத்த அத்தியாயத்திற்கான கதவு. நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். நீ என் கரத்தை மட்டும் விடாதே. இன்று இந்த சில நிமிடங்கள் உன் இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லா சத்தங்களையும் அமைதிப்படுத்து. என் கரத்தை பிடித்துக்கொள். எல்லா பதில்களும் இப்போதே கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன்னை அடுத்த அத்தியாயத்திற்கு கொண்டு செல்லும். உன் பயத்தையும் சோர்வையும் கண்ணீரையும் என்னிடமே விட்டுவிட்டு அமைதியோடு முன்னேறு. நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று மட்டுமல்ல, நாளையும் அல்ல. நீ இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் என் கரம் உன் கரத்தை விடாது. அதனால் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட.
இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.